வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இந்த வார குக் வித் கோமலே செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க செஞ்ச பழைய கொட்டை மிளகு பொடி சாதம், இது கூடயே நெல்லிக்காய் பச்சடின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மிளகு பொடி சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லி இதை சேர்த்துட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிற டைமில் இது கூட 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் இது கூட சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்காக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் போல் பச்சரிசி எடுத்துருக்கோம். இப்போ இந்த அரிசியும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியும் நல்லா பொரிஞ்சு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு 7லேருந்து 8 நீட்டு மிளகா வத்தல் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மிளகா வத்தலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிளகு பொடி சாதத்துக்கு தேவையான மசாலா நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இது கூடயே 4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பொங்கலுக்கெலாம் எந்த அளவுக்கு நல்லா கொலைய நம்ம வேக விடுவோமோ அந்தளவுக்கு நம்ம இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். இது வேகிற டைமில் அடுத்து நெல்லிக்காய் பச்சடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு 6 நெல்லிக்காவை குக்கரில் 3 விசில் வச்சு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு, அதாவது அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த நெல்லிக்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம 6 நெல்லிக்காய் வேக வச்சுருந்தோம். இப்போ இதில் 4 நெல்லிக்காவை தான் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். மீதி 2 நெல்லிக்காவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காய் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நெல்லிக்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு துருவன தேங்காய், 1/4 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், கூடயே 7-8 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, 7-8 சின்ன வெங்காயம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட 1 கப்பு போல் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த நெல்லிக்காய். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நெல்லிக்காய் பச்சடி ரெடி. இப்போ இந்த சைடு நம்ம வேக வச்சிருந்த சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாதத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா சாதத்தை நல்லா கொலையாக மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சாதத்தை நம்ம தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அதில் படிகிற ஆடையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிளகு பொடி, இந்த சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் பொடி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிளகு பொடி சாதமும் ரெடி. இந்த வார குக் வித் கோமாளியில் செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க செஞ்ச பழைய கொட்டை மிளகு பொடி சாதம் நெல்லிக்காய் பச்சடி, இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.